ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நான் மாலையில் இன்றைக்கி வேலை பார்க்க ஆரம்பித்தேங்க. ஸோ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய கார்டன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், மோட்டிவேஷ்னல் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு ஈவினிங் டைமில் வர்றதுக்கான வாய்ப்பே நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நமக்கு தெரியல. இன்றைக்கி தான் ஈவினிங் வர்றேன். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஈவினிங்லாம் பார்த்தா நம்ம வெண்டைக்காய் செடியெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சா காமிக்காமல் விட்டுட்டேன். வேலை கொஞ்சம் நிறைய க்ளீனிங் ஒர்க் இந்த ஒரு சைடு மட்டும் பண்ணியிருக்கேங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த பக்கம் இருந்ததெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அப்படியே தொங்கி போய் கிடந்தாங்கங்க. பாவமாக இருந்துச்சு. அப்போ நல்ல வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மாலையிலும் தண்ணி ஊற்றணும். இந்த வெயில் காலம் ஜூன் பாதி வரைக்குமே இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ மார்ச் துவங்கியிருக்கு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஒரு 3.5 மாதத்துக்கு நம்ம 2 நேரம் தண்ணி மாடி தோட்டத்துக்கு ஊற்றணும். குளிர ஊற்றலைனாலும் லைட்டாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஈவினிங் நம்ம பிடிக்க ஆரம்பிக்கணுங்க கொஞ்சமாக தண்ணி. அப்போ தான் செடிகள் நல்ல செழிப்பாக இருப்பாங்க. எப்போவுமே பச்சை பசேன்னு வருஷம் முழுக்க இருக்கணும் அப்படின்னா அந்த 2 நேரம் வாட்டரிங் ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ஸோ கோடை காலத்தில் செடிகள் ரொம்பவே நல்லா இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்யும். அதனால் 2 நேரம் தண்ணி ஊற்றுறதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம்லாம் கத்தரி இந்த நேரத்துலையுமே நிறைய காய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைமில் கொஞ்சம் நம்ம முன்னாடியே போட்டனாலே இப்போ எல்லா கத்திரியும் முடிஞ்சிட்டாங்க. அது மாதிரி அவரையுமே செடி அவரையும் முடிஞ்சிட்டாங்க. ஸோ கத்திரியை ஃபுல்லாக ஓரளவுக்கு எடுத்து கொண்டு அந்த பக்கம் வச்சுருக்கேன் கொட்டுறதுக்காக. இன்னுமே இந்த சைடு ஃபுல்லாக இது வரைக்கும் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த பக்கம் வெண்டை வச்சுருக்கேன். அது போக ஒரு சில முன்னாடி ஃபுல்லாக பூச்செடிகளாக வச்சுருக்கேங்க. பூத்தா முன்னாடி பார்க்க நல்லாயிருக்கும், பின்னாடி அது ஏன்னா காய்கறி செடிகள் என்ன ஆகும் அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த இலைகள் பழுத்து அப்புறம் இலைகள் கொஞ்சம் காஞ்சி அந்த மாதிரி ஆகி தான் அதனுடைய அந்த ஹார்வெஸ்டிங் டைமில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு பார்க்க பசுமையாக தெரியாது. ஆனால் பசுமையாக இருக்கிறதுக்கு இந்த பூக்கள் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் அவங்கள பின்னாடி வச்சு இவங்கள முன்னாடி வச்சு அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இப்போ பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பண்ணணும். மே மாதம் வரைக்கும் ஓடும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு டைம் கிடையாது. சப்போஸ் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக உட்காந்து 2 நாளையில் முடிச்சிருவேன். பட் இப்போ நமக்கு அது முடியாது. அதுவும் இப்போல்லாம் எக்ஸாம் டைம்னா ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கும். 4 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டெய்லி ஒரு மணி நேரம் வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, கோடை காலத்தில் எப்படியெல்லாம் நம்ம இந்த செடிகளை பாதுகாக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் தண்ணி ஊற்றணும். அந்த 2 டைம்ஸ் எப்படி தண்ணி ஊற்றணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு 4 மணிக்கு என்னோடய வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடோடி தண்ணி ஊற்றிடாதீங்க. 5 மணி 6 மணிக்கு கூட தண்ணி ஊற்றாதீங்க. 6-7 மணிக்கு மேலே. இப்போ நம்ம 7 மணிக்கு தான் ஊற்றிருக்கோங்க. ஆனாலும் கொஞ்சமாக வெளிச்சம் இருக்குதா, அதோட லைட்டையும் போட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்குறேங்க. அதனால் ஒரு மாலை பொழுதில் ஊற்றுற மாதிரி இருக்குது இந்த 7 மணி. ஆனால் இப்போ வீடியோக்காக தான் இந்த 7 மணிக்கு ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன். இனி நீங்கள் ஊற்றுறதா இருந்தால் 8 மணி 9 மணி அந்த மாதிரி நைட் டைமில் ஊற்றுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, வெயில் பட்டு அந்த மண்ணெல்லாம் நல்லா காஞ்சி போய் சூடோடு இருக்கும். அது மட்டும் இல்லை, சில வீட்டில் மோட்ரு அந்த வரக்கூடிய அந்த இதிலேருந்து அந்த என்ன சொல்கிறது டேங்க்கில் இருந்தும் ஹீட்டான தண்ணி வரும். ஸோ அந்த 2 ஹீட்டான தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றும் போது சில செடிகள் உடனே செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, சரிங்களா? 7க்கு மேலே 9 அந்த மாதிரிலாம் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. தண்ணி ஜில்லுன்னு ஆகிடும். மண்ணும் அதனுடைய ஹீட்டை ஃபுல்லாக விட்டுருவாங்க. ஹீட் இல்லாமல் இருக்கும், சரிங்களா? ஸோ ஈவினிங் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வெயில் தாந்துருச்சுன்னு சொல்லி வெயில் முடிஞ்சது வரக்கூடாது. மண்ணினுடைய அந்த ஹீட்டு போனதுக்கப்புறம் தான் மாலை தண்ணி ஊற்றணும், சரிங்களா? காலையில் நீங்கள் எப்போதும் போல் எந்திரிச்ச உடனே ஊற்றுங்க. அதுவும் வெயிலுக்கு முன்னாடி ஊற்றணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 7-8க்கெல்லாம் நல்ல வெயில் வந்துடுச்சு. ஸோ அந்த டைமில் கூட ஊற்றாதீங்க. நிறைய பேர் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு 8 மணிக்கு தண்ணி ஊற்றுவாங்க. தயவு செஞ்சு மற்ற நாள் அப்படி ஊற்றினாலும் வெயில் நாட்களில் அந்த மாதிரி தயவு செஞ்சு ஊற்றிடாதீங்க. நிறைய செடிகள் பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா? அதனால் காலையில் 5 மணி 6 மணி அப்படி ஊற்றி பழகுங்க. நம்மலாம் 6 மணிக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி முடிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள், சரிங்களா? சரி,
அடுத்தது மாலை நேரத்தில் முடிஞ்சால் உங்களுக்கு அந்த மாதிரி வசதிகள் இருந்தது அப்படின்னாக்க குளிப்பாட்டி விடுங்க இவங்களை. நான்லாம் முன்னாடி 2 நேரம் என்னால் அப்படி செய்ய முடியாது, அப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நேரமாவது குளிப்பாட்டணும். நான்லாம் இப்போ 2 நேரம் குளிப்பாட்டுறேன். ஏன்னா நம்ம அமேசானில் ஒரு குட்டியாக ஒரு மோட்ரு வாங்கி வச்சுருக்கோங்க. 1500 வாங்கி என் பையன் எனக்கு கிஃப்டாக கொடுத்த ஒரு மோட்ரு. அதை பற்றின வீடியோ கூட ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதிலேருந்து இப்படி ஓஸ் கனெக்ட் பண்ணி மிஞ்சி போனால் என்னுடைய இந்த 300-350 செடிகளுக்கு நான் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் தண்ணி ஊற்றிடுவேன். ஆனால் இதுக்கு முன்னாடி மோட்ரு இல்லாதப்போ 2 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அப்போல்லாம் 5 மணிக்கு ஆரம்பித்தா 7 மணி வரைக்கும் தண்ணி ஊற்றுவேன். இப்போல்லாம் நான் 5:15க்கு வருவேன், 5:30க்கு ஊற்றிட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் குளித்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு முன்னாடியே சமையல் முடிச்சிடுவேன். ஸோ நீங்களும் அந்த வசதி இருந்தது அப்படின்னா முழுக்க செடிகளை குளிப்பாட்டி விடுங்க. அட்லீஸ்ட் மாலையில் மட்டுமாவது குளிப்பாட்டி விடுங்க. முடிஞ்சால் 2 நேரமும் குளிப்பாட்டினீங்கன்னா இந்த வெயில் காலங்களில் ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறம் பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இன்னும் நானுமே பண்ணலை, உங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்குமே இன்னும் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மூடாக்கு போடுங்க. என்ன கிடைக்குதோ, அது பச்சை இலைகளாக இருக்கலாம், காஞ்ச இலைகளாக இருக்கலாம், கரும்பு சக்கையாக இருக்கலாம், தேங்காய் நார் கழிவாக இருக்கலாம், என்ன கையில் கிடைக்குதோ மண்ணை சுற்றி அதை போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி வச்சிங்கன்னா எல்லா செடிகளும் பசுமையாக சூப்பராக ஹார்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ மூடாக்கு போட மறந்துடாதீங்க. எவ்வளோ அழகான ஒரு இயற்கை பாருங்களேன். இந்த நேரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு இந்த ஜிலுஜிலுப்பில் அப்படியே இந்த செவ்வானத்தை வச்சு ரசிக்கும்போது அப்பப்பா சூப்பராக இருக்குதுங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை எப்படி எடுக்கணும்னு தோணிடுச்சு. சரிங்களா? அந்த மாதிரி பண்ண பாருங்கள். இன்னும் வேறு என்னென்ன செடிகள்லாம் கோடையில் வளர்க்கலாம், அது ஏற்கனவே நம்ம இப்போ லாஸ்ட் இயர் போட்டிருந்தாலும் இனி வர்ற காலங்களில் நம்ம அப்பப்போ போடும்போது நம்மளோட ஃபேமிலியில் நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்துட்டாங்க நம்ம குடும்பத்தில். ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரிய வேணாமா, அதுக்காக என்னென்ன காய்கறிகள்லாம் வளர்க்கலாம் இந்த கோடையில் அப்படிங்கிற வீடியோவும் விரைவில் உங்களுக்கு வருதுங்க. கோடையில் அதனால் நான் சொன்ன 2 டிப்ஸையும் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. குளிப்பாட்டணும், 2 நேரம் தண்ணி ஊற்றணும், வெயில் தாழ்ந்ததுக்கப்புறமும் வெயில் வர்றதுக்கு முன்னாடியும் தான் தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் மூடாக்கு போடணும். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த செடியுமே இந்த வெயில் காலங்களில் பட்டு போகாது. சரிங்களா? எப்போவுமே உங்களுக்கு கார்டன் பசுமையாக சூப்பராக இருக்கும். சின்ன இடமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டம் இருந்துச்சு அப்படின்னாக்க அதில் உட்காரும்போதே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டென்ஷன் கவலை எல்லாம் மறந்து போயிடுங்க. அதை மறக்கிறதுக்கான ஒரு இடம் தானுங்க இந்த மாடி தோட்டம். அதை ஏங்க இன்னும் வைக்காமல் இருக்கீங்க? வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய பேர். இப்போது நம்ம கொடுக்குற சீட்ஸையும் வாங்கி இன்னும் நிறையவே அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் இதை அப்படி மெயின்டைன் பண்ணணும்ல. ஐயோ எனக்கு இப்படி வாடிடுச்சு வெயில்லன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நான் இன்னையிலேருந்து 2 நேரம் தண்ணி ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை பாய். see you.